வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். மேசராசியை பொறுத்தளவுக்கு கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்ப சரியாயிருச்சு. அதாவது அந்த மோசமான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது விலகிருச்சு. அப்போ இனிமேல் மேசராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதே மாதிரி நல்லா உருவாகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையணும், கடன் காட்சியெல்லாம் அடையணும், நிம்மதி பிறக்கணும், சொத்து சுகம் கிடைக்கணும், இழந்த பேரு புகழ் செல்வம் செல்வாக்கியம் எல்லாத்தையும் மீண்டும் பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. சிலருக்கு இப்போ அந்த கிரக பயிற்சிகளால் நல்ல மாற்றங்கள் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஒரு சிலருக்கு மட்டும் இத்தனை கிரகங்கள் மாறினா கூட வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே தெரியாமல் இருக்கும். ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லை, எப்பயுமே ஒரு சிரமந்தான் இருந்துக்கிட்டு இருக்கு, நாங்களும் முன்னேறணும்னு முயற்சி பண்ணுறோம், எல்லா முயற்சியுமே எங்களுக்கு தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் கூட சொல்கிறீங்க மேசராசிக்கு நல்லா இருக்கும்னு, ஆனால் எங்கள் லைஃப் நல்லா இல்லை, இனியும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில மேசராசிக்காரவங்க சொல்லுவீங்க. சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, 1 அஸ்வினி, 2 பரணி, 3வது கார்த்திகை. இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு 45 வயசு அல்லது ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ராகு தசைன்னு சொல்லி ஒன்று வரும். அப்போ ஒரு 45 வயசுல வந்தால் கூட 65 வயசு வரைக்கும் அந்த ராகு தசை ஒரு தோராயமாக இருக்கும். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு 33 வயசுக்கு மேலே ஒரு 18 வருஷம் தோராயமாக ராகு தசை தான் நடந்துக்கிட்டு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரவங்களுக்கு தோராயமாக ஒரு 20 வயசுக்கு மேலே, 20லேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம். அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு ராகு தசை தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ராகு தசை மட்டும் யாருக்கு நடக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் அந்த ஏற்றம் இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, சங்கடங்களோ தர்ம சங்கடமான சூழ்நிலைகளோ இப்பயும் இருக்கும், இன்னியும் விலகி இருக்காது. அப்போ ஏன் இந்த வயசில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ராசிக்கு இப்படி ஆகுது? அப்போ இதே ராசியில் இருக்கிறவங்க மற்றவங்க நல்லா இருப்பாங்களான்னா கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த மற்ற வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்போ இரண்டும் நல்லா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேசராசிக்காரவங்க 3 நட்சத்திரத்தில் எது இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. சிலருக்கு நான் சொன்ன மாதிரி ராகு தசை உங்கள் ஜாதகத்தில் நடக்குதான்னு பாருங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட வயசு சொன்னேன் இல்லையா, அந்த வயசை கடந்து இருக்கிறவங்க ராகு தசை நடக்குதான்னு பாருங்கள். நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறையா இருக்கும். அப்படி ராகு தசை நடந்தால் அந்த திசையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த திசை தான் தரும். இப்போ மற்ற திசைகள் நடக்கிற போது அவ்வளவா ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் வராது. இந்த ஒரு திசை அந்த மாதிரி பண்ணும். ஆனால் அந்த திசை பற்றிய பலன்களை நம்ம பார்க்குறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால இந்த வீடியோ பதிவில் அந்த திசை பற்றிய பதிவுகளை நம்மளால் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ராகு தசை நடக்கும். அந்த ராகு தசை என்ன செய்யும், அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ பதிவில் சீக்கிரமே உங்களுக்கு பதிவு போடுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சில விஷயங்கள் புரியும். வாழ்க்கையிலையும் அந்த தெளிவு கிடைக்காத ஒருவங்களுக்கு மீண்டும் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மேசராசியை பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவானை எடுத்துக்குவோம்.
நல்லா தான் இருக்கார், தனாதிபதி தான், பணத்தை கொடுக்குறவர் தான். ஸோ தனஸ்தானத்தில் இருக்கிற போது ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கணும். எந்த வழியில் கொடுக்கும் அப்படின்னா, வேலை இருந்தால் தான் பணம் வரும், அதே மாதிரி தொழில் இருந்தால் தானே பணம் வரும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் ஓட ஆரம்பிச்சிடும், அதன் மூலமாக வந்து பணம் கிடைக்கும். அது போக நீங்கள் யார்கிட்டையாவது போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும், பேங்க்கில் லோன் கேட்டாலும் கிடைக்கும், அல்லது வேற யார்கிட்டையாவது போய் ஏதாவது கடன் கேட்டாலும் கிடைக்கும், அல்லது வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் கூட அதை போய் கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பண வரவு அப்படிங்கிறது. அது எந்த சூழ்நிலையில் நமக்கு வரணும்னு இருக்கோ வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வரும். வெவ்வேறு சூழ்நிலை இருக்கலாம் வெவ்வேறு ஆளுகளுக்கு, இல்லையா? அப்போ அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து குறையும், கடன் காட்சிகள் வந்து நிவர்த்தி அடையும். ஏன்னா அந்த கடன் காட்சி அப்படிங்கிறது தான் உங்களை அப்படியே படுத்தி எடுக்குது, அதே மாதிரி உரிச்சு எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்குமான்னா கோச்சார கிரக ரீதியாக தீர்வு வந்து கிடைக்குங்க. ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சரியாக தான் இருக்கு. அதே மாதிரி இழந்த செல்வம் செல்வாக்கியத்தெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கு. ஆக சுக்கிரனால நன்மை நடக்குமா அப்படின்னா நடக்கும். சிலருக்கு வந்து திருமண பாக்கியம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த காலத்தில் திருமண பாக்கியம் கைகூடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி கணவன் அவர்னால நன்மை, மனைவியினால நன்மை, கணவனுடைய உறவினர் மனைவியினுடைய உறவினர் வீட்டார் வகையில் நன்மையும் ஆதாயமும் வந்து சேரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அதே மாதிரி சிலருக்கு வந்து பிள்ளை பேர் அப்படி சொல்கிறோம்ல, குழந்தை பாக்கியம் இருக்குல்ல, அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்து இந்த காலம்தான். ஸோ கூடிய சீக்கிரமே அந்த மேசராசிக்காரவங்களுக்கு, அந்த குழந்தை இல்லாமல் வருத்தப்படுறவங்களுக்கு அல்லது குழந்தை வேணும்னு நினச்சி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து அந்த கிரகநிலைகள் வந்து கொடுத்துரும். எப்போ கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஆடி மாதத்துலேயும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஆவணி மாதமும் கிடைக்கும். ஒன்று பிறந்துரும் ஒரு சிலருக்கு, இல்லைன்னா ஒரு சிலர் வந்து கன்சீவ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும், மனசில் வந்து ஒரு அமைதி, நிம்மதி, ஒரு அமைதியான ஒரு சந்தோஷம் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து உணர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இந்த மாதம். குரு பகவான் பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. குரு பகவான் 3வது ராசியில் தானே இருக்கார். 3வது ராசிங்கிறது இடமாற்றத்துக்குடைய இடம். ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வரும், அல்லது ஊர் விட்டு ஊர் மாற வேண்டிய சூழ்நிலை வரும். மாறணும்னா மாறிக்குங்க. ஒரு சிலருக்கு சொத்து வந்து நீண்ட நாளாக விற்கணும்னு நினச்சிருந்தா விற்க முடியாமல் வந்து போயிருந்திருக்கும் நிறைய பேத்துக்கு. ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்மளால் சொத்து வந்து விற்க முடியும். அதனால சொத்தை விற்றாதான் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொல்லி ஒரு சிலர் நினைச்சா இப்போ அதுக்கான முயற்சிகள் எடுங்க. சொத்து விற்கும், உங்களுடைய பிரச்சனைகளும் வந்து தீரும். சிலருக்கு இந்த பாகவிஸ்திகள் மூலமாக வந்து சொத்துக்கள் வந்து கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்து பாகவிஸ்தி போடுவோம். இப்போ 4-5 அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நிறையா சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்தை வந்து பிரித்து கொடுக்கறதுக்குடைய வேலைகளை பார்க்கறதுக்குடைய ஒரு அமைப்பும் இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த வருஷத்தில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் அந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா ஈஸியாக அந்த வேலைகள் வந்து நடந்துடும். ஒரு சொத்தை கொடுத்துட்டு ஒரு சிலர் வந்து இன்னொரு சொத்து வாங்கலாம், அந்த யோகமும் வந்து சிலருக்கு வந்து இருக்கும். 4ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தும். அதாவது 4வது இடம்ங்கிறது வந்து உங்களுடைய தாயார். அப்போ அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுக்கு வந்து மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். அப்போ தாயாருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நோய் நொடி தாக்கம் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இனிமேல் வந்து கொஞ்சம் உருவாக தான் செய்யும். அதே போல் குரு பகவான் 3வது இடத்துல இருந்தால் எடுத்த காரியமெல்லாம் நம்ம ஜெயிக்கும், வெற்றி பெறும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம முன்னேறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அது கண்டிப்பாகவே வந்து கொடுக்குங்க. புதன் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். அப்போ 3ஆம் அதிபதி வலுக்கிற போதும் அந்த பவர் ஜாஸ்தி ஆகிற போது கூட இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சொத்து மாற்றங்கள், சொத்து விற்பனை, தாயாருக்கு செலவு, அதையும் வந்து அந்த புதன் பகவானே வந்து கொடுப்பாருங்க.
ஆகஸ்ட் 3ஆம் தேதி புதன் பகவான் வந்து 4வது ராசிக்கு வந்து மாறிடுவார். அப்போ ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். சிலருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து செய்வீங்க. அதாவது படிக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இப்போ ஏற்கனவே படிச்சிருப்போம், இப்போ மறுபடியும் படிப்பை நிப்பாட்டியிருக்கலாம் ஒரு சிலர். அவங்களுக்கு மீண்டும் படிக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து கல்வியை வந்து அந்த புதன் வந்து நல்லாவே கொடுப்பாருங்க. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 4வது ராசியில தான் இருக்காரு. சூரியன் 4வது ராசியில இருந்தால் நல்லது தான். அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் வந்து நமக்கு கைகூடும். ஒரு சிலர் கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கான முயற்சிகள் கூட எடுத்திருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள் செட் ஆகியிருந்திருக்காது. ஆனால் இந்த காலத்தில் இந்த மாதம் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கான முயற்சிகள் எடுக்கிற போது அது கைகூடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யலாம். அரசாங்கத்தில் போய் உதவி கேட்கறது, அரசாங்க அதிகாரிகளை பார்க்கறது, ஏதாவது ஒரு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இப்போ இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களில் வந்து பட்டா மாறுதல் செய்கிறது, பட்டா வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை கூட நம்மளால் செய்ய முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். செவ்வாய் பகவான் 5வது இடத்துல தான் இருக்கார். 5வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். என்ன, பெற்ற பிள்ளைகளுக்கு நிறைய கோபதாபம் வரும், டென்ஷன் வரும். அதனால அவங்களுக்கும் நமக்கும் லைட்டாக பகை ஏற்படுற மாதிரி, லைட்டாக சண்டை வர மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய தொந்தரவு அப்படின்னு வந்து இருக்காது. அதே போல் செவ்வாய் பகவான் வந்து ஜூலை 29ஆம் தேதி கன்னி ராசிக்கு வந்து வந்துடுவார். அப்போ கன்னி ராசிக்கு வந்ததுக்கப்புறம் மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்து தொந்தரவு வரும். அதாவது உடல்நல கோளாறு வந்து கொஞ்சம் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அது எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆடி மாத கடைசி, ஆவணி மாதம் அந்த காலங்களில் தான் அந்த மாதிரி உருவாகும் உங்களுக்கு. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11வது ராசியில் தான் இருக்கார். சனி வந்து 11வது ராசியில் இருக்கிறது நல்லது தான், ஆனால் ஆட்சி பெற்றிருக்கிறதும் நல்லது தான். ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கார். அந்த மாதிரி வக்ரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வக்ரமாக இருக்கிற போது அதனுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடும். பொதுவாக சனி பகவான் வந்து வண்டி வாகனங்களுக்குடைய கிரகம். வண்டி வாகனங்கள்னால லாபம்னு சொல்லி ஒருத்தருக்கு இருக்கும். ஆனால் இப்போ அந்த லாபங்கள் வந்து குறையும் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அதே மாதிரி இந்த ஒரு சிலர் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கல்யாணத்திலேருந்து கணவன் மனைவி கிட்ட இருந்து விலகி இருந்திருப்பாங்க. அவங்க மீண்டும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும், நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஒருவேளை 2வது கல்யாணம் ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 2வது கல்யாணம் பண்ணணும் இல்லையா, அவங்களோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு அந்த கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்தில் பாருங்கள், கடந்த ஒரு 2-3 வருஷமாகவும் கூட எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த மற்றவங்க மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு வரும், ஒரு ஈர்ப்பு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அதன் மூலமாக யார் கூடயாவது நம்ம பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எந்த வயதினராக இருந்தாலும் சரிதான். கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைங்களை தவிர ஒரு பருவகாலத்தை தாண்டினவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். அப்படிங்கிறது என்ன, அது ஒரு லவ் மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுறது, அது வந்து நமக்குள்ள மனசுக்குள்ளே வரும். ஸோ யாரு கூடயாவது அந்த பழகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் பழகுனா கெட்ட பேரும் வரும், அவப்பேரும் வரும், நம்ம மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் வந்து குறையும். சில நேரம் நாம் பேசி பழகணும்னு நினைப்போம், ஆனால் அது வந்து ஏமாற்றத்தை வந்து ஒரு சிலருக்கு வந்து கொடுத்துரும். அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பேர் கெட்டு போகிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆக மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அந்த கெட்ட கிரகங்கள்லாம் விலகி ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதனால் இனிமேல் முன்னேறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.